Hi guys, welcome back to Alagavel Nature channel. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பயனுள்ள வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களே தேடி வரும். இன்றைக்கி நம்ம இப்போ என்ன ஒரு பயனுள்ள வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழைத்தண்டு பொரியல் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு அதை எப்படி நம்ம க்ளீன் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அதை நம்ம ரவுண்டாக கட் பண்ணோம் அப்படின்னா அதிலிருந்து இந்த மாதிரி நாராக வரும். அப்படி நாராக வர்றதை நம்ம கைட்டே ஒரு விரலை வச்சு இப்படியே சுற்றி எடுத்துடலாம். உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். நான் அதை எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத நல்லா காமிச்சிருப்பேன். குட்டி குட்டியாக நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்மளை க்யூப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த நார் எடுக்கலை அப்படின்னா, எடுக்காமல் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிடும்போது அந்த நாராக இருக்கும், அது நல்லா இருக்காது. தேவையான அளவு நம்ம அந்த நாரை எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு, இன்னொரு முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னா, அதை ஃபஸ்ட்டு நம்ம அரிசி தண்ணியில் தான் போடணும். வாழைப்பூவாக இருக்கட்டும், வாழைத்தண்டாக இருக்கட்டும், மோர் தண்ணியிலையோ அரிசி தண்ணியிலையோ போட்டால் தான் அதோட கலர் சேஞ்ச் ஆகாது. பொரியல் பண்ணுறதுக்கு நான் தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், கொஞ்சமாக சோம்பு, ஒரே ஒரு பல்லு பூண்டு போட்டு நல்லா அரைச்சி அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க பொரியல் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்மளுக்கு வெங்காயம், அப்புறம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சு பூண்டு சேர்த்துக்கோங்க. வாழைத்தண்டு செய்கிறதா இருக்கட்டும், வாழைப்பூவாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பூண்டு பற்களை நச்சோ இல்லையிட்ட இந்த மாதிரி குட்டி குட்டியாகவே போட்டுக்கோங்க. என்னோட பொண்ணு பூண்டு முழுசாக போட்டால் வேண்டாம் அப்படின்பா, குட்டி குட்டியாக போட்டு கொடுத்துட்டு இந்த வெள்ளரிக்காய் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அவங்க சாப்பிட்ருவாங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. ஏன் அப்படின்னா இது சிறுநீர்களில் இருக்கக்கூடிய அந்த கற்களை வெளியேற்றும். இது பொதுவாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை தவிர்த்து இதை நம்ம தொடர்ந்து ஜூஸாக குடிச்சிட்டு வந்தனாலும் நம்மளுக்கு நெஞ்செரிச்சல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தொந்தரவுகள் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இதை ஜூஸ் போட்டு குடித்தோம் அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகளை வெளியேற்றிடும். வாரத்தில் 2 டைம் பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் தாராளமாக குடிக்கலாம். சிறுநீர் தொற்று பிரச்சனைகள் இருக்கிறவங்க அதிகமாக குடிக்கலாம். இந்த வெயில் நேரத்தில் எல்லாத்துக்கும் சூடு பிடிச்சிக்கிச்சு, அதாவது எனக்கு அந்த இடத்துல பயங்கரமாக வலிக்குது, யூரின் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க குழந்தைங்கள்லாம். அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அங்கே இருக்கக்கூடிய தொற்றெல்லாம் சரியாகி அவங்களுக்கெல்லாம் உடம்பு ஹெல்த்தி ஆகிடும். நல்ல எண்ணெய் எல்லாம் பொரிஞ்சு வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வாழைத்தண்டை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆகும். அது அழகாக நல்லா வெந்துடும். எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா நசுக்கிடலாம். நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து ஆட் பண்ணிட்டிங்கன்னா வாழைத்தண்டு பொரியல் தயார். ரொம்ப சத்தான பொரியல். பீன்ஸ் பொரியல், கேரட் பொரியல் அப்படின்னு வழக்கமாக பண்ணுறதை தவிர்த்து இந்த மாதிரி சத்தானதை பண்ணி கொடுங்க. பயனுள்ள வீடியோக்களுக்கு அழகவேல் நாச்சியார் சேனலை பின்தொடருங்க.